நமசிவாய. அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய மந்திரங்கள சித்தி செய்வதற்கு அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக 1,400,000 முறை, ஒரு 1,00,000 முறை அப்படின்ற மாரியான விஷயங்கள்லாம் நெறைய மந்திரங்கள் இந்த மாரி பார்த்துருப்பீங்க. அப்பப்ப அந்த மாரி பண்ணா தான் சித்தி ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு மெத்தட்ஸ். ஸோ சித்தர்கள், முனிவர்கள் அப்படின்னு அதே மாரி வந்து பார்த்தோம்னா, ரிஷிகள் இவங்கலாம் வந்து பார்த்தோம்னா, ஏகப்பட்ட மந்திரங்கள் இந்த மாரி வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் சித்தி செய்து கொண்டு வழங்கியிருக்கிறார்கள். அவங்கலாம் ஒவ்வொன்னுத்துக்கும் வந்து இவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த டைம்லலாம் வந்து பார்த்தோம்னா, லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் வந்து 125 ஆண்டுகள், 130 ஆண்டுகள், 150 ஆண்டுகள் இந்த மாதிரிலாம் நெறைய ஆண்டுகள் ஈவன் வந்து பார்த்தோம்னா, மோர் தென் 400, 500ங்கிற மாரியான விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய குறிப்புகள்ல இருக்கு. ஸோ அவ்வளவு ஆண்டுகள் இருந்தாலுமே, இத்தனை மந்திரங்களையுமே அவர்களால் சித்தி செய்திருக்கிறதுக்கு முடியுமா? அப்படின்ற மாரியான விஷயம் பார்த்தோம்னா, அதுக்கு பல்வேறு விதமான ஒரு மெத்தட்ஸ் யூஸ் பண்ணாங்க. அவங்க நம்மளுடைய சக்கரங்கள் எல்லாம் வந்து விழிப்பு அடைய செய்து, அதன் மூலமாக சில காரியங்களை சித்தி செய்து கொண்டார்கள். சில மந்திரங்களை சித்தி செய்து கொண்டார்கள். சில குறிப்பிட்ட ஒலிகளுக்கு வந்து உண்டான ஒரு அதாவது மந்திரங்களுக்கு சொல்றேன் நானு. அதுக்கு உண்டான ஒரு வைப்ரேஷன்ஸ் வந்து நம்மளுடைய உடம்புல வந்து எப்பொழுதும் இருக்கிற மாரி, நம்மளுடைய டிஎன்ஏல கலக்கிற மாதிரி அப்படின்னு சொல்ற மாரி ஒரு விஷயமாக செய்து வந்தார்கள். அந்த மாதிரி மெத்தட்ஸ் வந்து ஒரு 3, 4 மெத்தட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான மெத்தட்ஸ். எல்லாமே வந்து பார்த்தோம்னா, வெளிப்படையாக எங்கேயும் தெரியாத முறைன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஈவன் பார்த்தோம்னா, கூகுள் பண்ணி பார்த்தாலோ அல்லது YouTubeல எங்கேயுமே இருக்காத முறைகளாக ஒரு சில முறைகள் இருக்கின்றன. அந்த மாதிரியான ஒரு முறையிலே வந்து பார்த்தோம்னா, குஞ்சனம் என்கிற முறை வந்து ஒரு முறை இருக்கிறது. ஸோ அந்த ஒரு முறையை நம்ம வந்து இந்த இத வந்து நம்ம டீகோட் பண்ணி பார்த்தோம், ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னா, நம்ம நியூரோ சயன்ஸ் படி பார்க்கும்பொழுதும் வந்து அறிவியல் சார்ந்து நம்ம வந்து யோசிக்கும் பொழுதும், இதற்கு பல்வேறு விதமான பெனிஃபிட்ஸ் அப்படின்ற மாரியான விஷயம் இருக்கிறது. நம்மளோட ஆக்ஞியா சக்கரம் என்று சொல்லக்கூடிய அந்த 3வது கண் என்று சொல்லுவோம் அல்லவா? ஸோ அதை வந்து விழிப்பு நிலை அடைய செய்வது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும், அதன் மூலமாக நம்ம வேண்டியதை எல்லாம் உடனடியாக பெற முடியும். சித்தி செய்து கொள்ள முடியும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அப்படின்ற மாரியான மெத்தட்ஸ் இருக்கு. இதுல வந்து குறிப்பாக நம்ம வந்து யோசிச்சு பார்க்கும்பொழுது, ஒரு சில பர்ட்டிகுலர் தெய்வங்களுக்கு ஒவ்வொரு தெய்வங்களுக்குமே ஒவ்வொரு முறையான ஒரு மெத்தட்ஸ் இருக்கு. அத வந்து எந்த அளவுக்கு நம்ம லகுவா பண்ண முடியும். அந்த டைம்ல அவங்க வந்து இருந்த சூழ்நிலை, மத்த விஷயங்கள் எல்லாம் வேறு. இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வேறு. அதை வந்து எந்த அளவுக்கு லகுவாக தர முடியும்னு யூசுவலாவே நான் எல்லா விஷயமுமே அது மாரி தான் ஒரு ஈஸி மெத்தட்ஸ் அப்படின்றத தான் குடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரிந்திருக்கும். அது மாதிரியான ஒரு மெத்தடா இந்த மாரியான ஒரு விஷயத்தை இந்த மெத்தட எப்படி நம்ம வந்து சித்தி செய்து கொள்வது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்று தை கிருத்திகை முதல்ல எடுத்தோனே சொல்லிடணும். உங்களுக்கு எல்லாருக்கும் தை கிருத்திகை வாழ்த்துக்கள். எல்லாரும் கண்டிப்பான முறையிலே முருகரை தரிசியுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா, இந்த ஒரு மெத்தட்ல வந்து நாம ஒரு டிசையர் ஃபுல்ஃபில்மென்ட் அப்படிங்கிற மாரியான விஷயம் மட்டும் கிடையாது. நமக்கு ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் என்லைட்டன்மென்ட் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நமக்கு வந்து ஒரு ஆன்மீக நிலையிலே உயர்நிலையை அடைய வேண்டும். தெய்வம் நம்முடன் இன்டராக்ட் பண்ணணும். நம்ம கூட பேசணும். அந்த தெய்வத்துடைய உணர்ச்சி அந்த எனர்ஜி இருக்கு இல்லையா? அந்த ஆற்றல்களை நாம் உணர வேண்டும். பேசணும் அப்படின்னா, நம்ம படத்துல வரா மாரி அவர் தோன்றி பேசுவாரா? அப்படிங்கிறது வந்து கலிகாலத்திலே இது வந்து சாத்தியமில்லாத ஒரு சூழ்நிலை பலருக்குமே. ஸோ அது மாதிரியான ஒரு சூழ்நிலையில வந்து அந்த உணர்தல் அப்படின்ற மாரியான மெத்தட் தான் நமக்கு எல்லாருக்குமே தேவை இல்லையா? நமக்கு தேவையானதை கேட்டு பெறுவதற்கு, அதற்குண்டான விஷயங்களுக்கு நமக்கு வந்து அவங்க ஒரு அருள் கொடுப்பதற்கு அப்படின்ற மாரி. அந்த மெத்தட் தான் பார்க்க போறோம். இந்த ஒரு நாள்ல உங்களால முடிஞ்சா தை கிருத்திகைக்கு இந்த முருகருக்கு உண்டான ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். இது தை கிருத்திகைக்கு மட்டும் தான் கிடையாது. எந்தெந்த நாள்ல பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு இது ஆரம்பிக்க முடிஞ்சதுன்னா இன்னைக்கு ஆரம்பிச்சிருங்க. வியாழக்கிழமையும் சேர்ந்து இருக்கக்கூடியது. இன்று ரவியோகம் சேர்ந்து இருக்கக்கூடிய தினம். கிருத்திகைனாலே சூரியன் தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஃபயர் எனர்ஜி அப்படின்ற மாரியான விஷயம். ஸோ அதுல வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒரு நாள் பொறுத்தவரைக்கும் வியாழன் அதாவது குரு மற்றும் நவமி திதியா இருக்கு. சூரியனுக்கு உண்டான ஒரு விஷயம். ரவி யோகம் என்று ஒரு யோகம் கலந்திருக்கக்கூடிய நாள். அதேபோல் ரவி யோகம்னா அந்த சூரியனுக்கு உண்டான ஒரு யோகம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சூரியன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்தவரைக்கும் நான் பலமுறை சொல்லியிருக்கேன். நமக்கு வருமானம் அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு வந்து ஒரு வழிவகை செய்யக்கூடியவர்கள், நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிவகை செய்யக்கூடியது சூரியன் மட்டும் தான் அப்படின்றது. ஸோ அது மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா, இன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு செய்யும்போது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரும். மத்த நாள்ல முருகருக்கு செய்ற மாரி இருந்ததுன்னா, செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் பண்றது சொல்றேன். நீங்க இத டெய்லியே செஞ்சுட்டு வரலாம். செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் பண்ணுங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை அல்லது வியாழக்கிழமை ஸ்டார்ட் பண்றது, வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்றது. இந்த 3 தினங்களுமே அதிகப்படியான ஒரு பலன் தரும் முருகரை பொறுத்தவரைக்கும். அதேபோல வந்து பார்த்தோம்னா, இந்த மாதிரியான ஒரு பூச நட்சத்திர நாள், ஆ கிருத்திகா நட்சத்திர நாள், இந்த மாதிரியான நாட்கள் எல்லாமும் அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சஷ்டி தினத்திலயும் செய்யறது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும். இதெல்லாம் முருகரை பொறுத்தவரைக்கும். ஸோ நம்ம ஒவ்வொரு தெய்வத்திற்குமே இந்த மாதிரியான ஒரு விஷயமாக உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா, நம்ம வந்து இத பத்தி பார்க்கலாம் ஃபியூச்சர்ல. ஸோ இப்ப வந்து இன்னைக்கு மெயினா நான் இங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் தை கிருத்திகை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, ஒரு முருகர் யானை வாகனத்துடன் இருக்கக்கூடிய முருகரை தரிசிப்பது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சென்னையை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிந்து பல்வேறு இடங்கள்ல இருக்கலாம். பட் ரொம்ப ஒரு ஆறுமுக கடவுள்களையும் எல்லாம் அந்த எல்லா க்ஷேத்திரத்தையும் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்ததுன்னா, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பெசன்ட் நகர்ல இருக்கக்கூடிய முருகர் கோயில். அந்த கோயிலுடைய லிங்க் டீட்டெயில்ஸ் இருந்ததுன்னா நான் போடுறேன் உங்களுக்கு. உங்களுக்கு முடிஞ்சதுன்னா நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்.
விஷயமா இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தோம்னா, இந்த ஒரு நாள்லயே உங்களுக்கு மயிலிறகு, உண்மையான மயிலிறகு கிடைத்தால் அந்த மயிலிறகை வாங்கி வீட்டில் இருக்கக்கூடிய முருகர் படத்துக்கிட்ட வைக்கலாம். அதுவும் வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரும். எப்படி பலன் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ராகு ரீதியான கஷ்டங்கள் ஏதாவது இருந்ததுன்னா, அந்த கஷ்டங்கள் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயம். உங்களுக்கு ஏதாவது ஒரு மந்திரங்கள், முருகரை பற்றின மந்திரங்கள் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் வந்து சொல்ல வேண்டி இருந்ததுன்னா, சொல்லணும்னு விருப்பம் இருந்ததுன்னா, தாராளமா சொல்லலாம். இந்த ஒரு விஷயத்துல முருகரோட மந்த்ராஸ் எதுவுமே இன்வால்வ்டு கிடையாது. பட் எந்த ஒரு தெய்வத்திற்குமே இந்த ஒரு விஷயத்துல வந்து பார்த்தோம்னா, மந்த்ராஸ் எல்லாம் இன்வால்வ்டு கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்ப நீங்க ஜென்ரலா இந்த தேய்கிருத்திகைக்கு முருகருடைய மந்திரங்கள் எவ்வளவு சொல்ல முடியுமோ சொல்லலாம். வியாழக்கிழமையாவும் இருக்கு. மந்திரம் சொல்றது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். கந்தசஷ்டி கவசம் கேட்பது அப்படிங்கிறது ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரும். அந்த கந்தசஷ்டி கவசத்திலேயே அதை டீகோட் பண்ணி கந்தசஷ்டி கவசத்தை டீகோட் பண்ணி எந்தெந்த மந்திரங்களுக்கு எந்தெந்த மாதிரியான ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா அந்த ஒரு வீடியோ முருகரை பத்தின அனைத்து விஷயங்களுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பார்க்கறதுனா நீங்க அதை பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா, முருகருக்கு வந்து இருக்கிறதுலயே ரொம்ப வசத்தியான மந்திரம் அப்படின்னு விஷயமா நம்ம வந்து சொல்லணும்னா, கந்தசஷ்டி கவசம், வேல்மாறல், கந்தர் அனுபூதி மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம எடுத்துக்கொண்டாலுமே, அதற்கெல்லாம் விட முதன்மையான ஒரு விஷயம் அப்படின்னா, அவருடைய ஷடாட்சர மந்திரம், சரவண பவ. ஸோ அந்த சரவண பவ ஷடாட்சரத்தையும் வந்து பார்த்தோம்னா, பஞ்சாட்சரம் மாரி அதுக்கு பிரயோக முறை அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது. அந்த ஷடாட்சரத்துடைய பிரயோக முறையை நான் வந்து பாடலாக பாடி அந்த ஒரு வீடியோவும் இருக்கு. பார்க்காதவங்க அது டெய்லியே வீட்டில் வந்து முருக பக்தர்கள் ஒலிக்க விடுவது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா அந்த ஒரு விஷயத்தையும் நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போய் பார்த்துட்டு அதையும் செஞ்சுட்டு வாங்க. அது தவிரவும் வந்து பார்த்தோம்னா, முருகருடைய நான் வழங்கி இருக்கக்கூடிய இந்த ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம்னு ஒரு 10 வருஷத்துக்கு மேல நினைக்கிறேன். மோர் தென் 11 இயர்ஸ் ஆச்சு. ஸோ அது மாதிரியாக வழங்கி இருக்கக்கூடிய அந்த ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம் அதோடைய ஒரு எப்படியெல்லாம் அந்த விஷயத்தை செய்யலாம் அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா, வேற தண்டாயுத தேவசேனம், பொசுக்கிடும் தீமையாவும் இந்த ஒரு மந்திரமும் வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன். எல்லாமே நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல பார்க்கலாம். ஸோ இந்த குஞ்சனா அப்படின்ற ஒரு மெத்தட வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். எப்படி செய்வது அப்படின்றது. ஸோ இதுக்கு வந்து டைமிங் அப்படின்ற மாதிரியான விஷயம். நான் ஏற்கனவே எந்த நாட்கள்லாம் செய்யலாம் அப்படின்ற ஸ்டார்ட் பண்றது சொல்றேன். ஸ்டார்ட் பண்ற நாட்கள் எந்த நாள்லாம் செய்யலாம்ன்றது சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு இந்த ஒரு நாள்லயோ அல்லது நீங்க எந்த ஒரு நாள்ல நீங்க ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலுமே, செவ்வாய் ஹோரை அல்லது குரு ஹோரையாக தேர்ந்தெடுத்துக் கொள்வது அல்லது சூரிய ஹோரையாக உங்களுக்கு வருமானம் ரொம்ப அதிகரிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, சூரிய ஹோரை அப்படின்ற மாதிரியான விஷயமாவும் நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்யலாம். பர்ட்டிகுலரா அந்த சூரிய ஹோரைங்கிறது வந்து இந்த ஒரு நாள்ல நீங்க தொடங்குறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும் வச்சுக்கோங்களேன். 6 விளக்குகள் ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். தனியான ஒரு இடம் வேணும். உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் இருந்ததுன்னா போதும். அந்த 10 to 15 மினிட்ஸ்லயே இம்மீடியட்டாவே உங்களால உணர முடியும்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு விஷயத்தை பொறுத்தவரைக்கும். ஸோ 6 விளக்குகள் ஏற்றி வச்சுக்கோங்க. முருகருங்கிறதுனால 6 விளக்கு. சிகப்பு திரி போட்டுக்கோங்க. முடிஞ்சதுன்னா இலுப்பெண்ணெய் தீபம் ஏத்தலாம். இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏத்தலாம். இது எதுவுமே நீங்க வந்து உங்களுக்கு வசதியான விஷயமாக நீங்கள் பார்த்து தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். எந்த திசையை பார்த்து ஏத்துவது அப்படிங்கிறதெல்லாம் வந்து வடக்கோ கிழக்கோ பார்த்து ஏத்திக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து உட்காந்துக்கலாம். முதல்லயே வந்து விநாயகர் பூஜை செய்து விடுங்கள். ஒரு விநாயகர் மந்திரமாவது சொல்லி விநாயகரிடம் அனுமதி வாங்கி பின்னர் வந்து உங்களுடைய இந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிங்கள். அது விநாயகர்கிட்ட நீங்க சொல்லிட்டு இந்த அனுமதி வாங்கி இந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து 6 விளக்கு ஏத்துறது ஏதாவது ஒரு திராட்சையோ, கல்கண்டோ அல்லது வந்து பார்த்தோம்னா முந்திரியோ ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நீங்க ஒரு இதா வச்சுக்கலாம். நீங்க நிவேதனத்துக்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முருகரை பொறுத்தவரைக்கும் நீங்கள் இந்த ஒரு நாள்லே அ உட்காந்து நீங்க வந்து செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே உங்களுடைய சங்கல்பத்தை ஸ்டார்ட் பண்ணிடணும். இந்த விநாயகர் பூஜை முடியணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, விளக்கு 6 விளக்கு ஏற்றுகிறீர்கள். பின்னர் வந்து பார்த்தோம்னா, அந்த சங்கல்பத்தை நீங்க வந்து வச்சிடுறீங்க. சங்கல்பத்தை எப்ப வைக்கிறீங்க? உங்களுக்கு தேவையானதுங்கிறது. தேவையானது என்னை பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு விஷயமாகட்டும் அல்லது எந்த ஒரு இந்த ரிலேட்டட் இந்த குஞ்சனா மெத்தட்ல வந்து எந்தெந்த விஷயத்தெல்லாம் நீங்க வந்து சங்கல்பம் எப்படி செய்துக்கலாம்னா, உங்களுக்கு என்ன தேவையோ சங்கல்பம் பாசிட்டிவான விஷயமா சொல்லுங்க. கடன் தீரணும், கடன் தீரணும், கடன பத்தி அதையே நீங்க வந்து இன்வைட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அது மாதிரி இல்லாமல் பணம் வர வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். இதையும் நான் வந்து நூற்றுக்கணக்கான முறை சொல்லியிருக்கிறேன். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமா பார்த்துக்கோங்க. ஏன்னா பணம் வந்தா ஆப்வியஸ்லி நீங்க கடன் அடைக்க போறீங்க. கடன் அப்படிங்கிறதும் ஆகட்டும் அல்லது நோய் ஆகட்டும், நோய் தீர வேண்டும் அப்படிங்கிற விஷயமாக சொல்லாமல், எனக்கு நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லுங்க. திருமணம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவோ அல்லது படிப்பு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்தவரைக்கும் படிப்புக்கு வந்து எனக்கு நான் ஞானம் அதிகமாக வர வேண்டும் என்ற மாதிரியான விஷயமாக நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம். நீங்க ஏதாவது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ஏதாவது விஷயமாவோ அல்லது ஜாப் ரிலேட்டட் ஏதாவது ஒரு விஷயமா இருந்தனாலும் உங்களுக்கு உயர்வு வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமா எடுத்துக்கொள்ளலாம். திருமணம் சார்ந்த விஷயத்தில் பார்த்தோம்னா குடும்ப குட்டியோட நல்லபடியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக அந்த மாதிரி நீங்க வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டை எதிர்காலத்தை சார்ந்த இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக நீங்கள் வந்து உங்களுடைய சங்கல்பத்தை வைத்துக் கொள்ளுங்கள். கைகளை இந்த மாதிரியான ஒரு விஷயமாக வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி இருக்கணும். கால்கள் வந்து நீங்க சம்மணம் போட்டு உட்கார்ந்தாலும் சரி, அதை பத்தி எல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. அது மாதிரி வச்சுக்கலாம். இல்ல நீங்க உங்களால கீழே உட்கார முடியாது. நீங்க வந்து சேர்ல தான் உட்கார்றீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருந்ததுன்னா, லெக்ஸ் வந்து கிராஸ்டா இருக்க வேண்டாம். இப்படி கிராஸ்டா அப்படி வச்சுப்பாங்க சில பேர். அந்த மாதிரி கிராஸ்டா இருக்க வேண்டாம். இப்படி நேரான நிலையிலேயே அமர்ந்து கொள்ளுங்கள். கைகளை இப்படி வைத்துக் கொள்ளுங்கள்.
தரையில வந்து ஏதாவது ஒரு மேட் போட்டுக்கோங்க. அந்த எர்த் எனர்ஜி அப்படின்றது உங்களுக்கு மேல போக வேண்டாம். இந்த ஒரு விஷயம் செய்யும் பொழுது. உங்களால உணர்தல் வந்து உங்களுக்கு அந்த தெய்வ உணர்வு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கிடைப்பதற்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா இது இன்ஸ்டன்ட்டாவே வரும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லியிருக்கேன். ஸோ இதை ஃபர்ஸ்ட் நீங்க இப்படி கையில இப்படி பிடிச்சிடுறீங்களே, இந்த மாதிரி கைகளை வைத்துக்கொண்டு நன்றாக கண்களை மூடிக்கொண்டு என்ன விஷயமோ அந்த ஒரு விஷயத்த சுருக்கமா 1, 2 லைனுக்குள்ள நீங்க ஞாபகம் உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப உங்களுடைய மூளையிலேயே அந்த ஒரு விஷயம் தோன்றிக்கொண்டே உங்களுடைய மனதில் அந்த ஒரு விஷயம் தோன்றிக்கொண்டே இருக்கிற மாதிரியான ஒரு 2 வரிகளை காயின் பண்ணி வச்சுட்டு, அந்த மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அதாவது சங்கல்பமாக அதை வந்து வைப்பது அப்படின்றது நல்ல பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை செஞ்சாதான் உங்களுக்கு அதுக்குண்டான ஒரு பலன் கிடைக்கும். அது ஞாபகம் வச்சுடுங்க. கை அப்படி வச்சிடுறீங்க இல்லையா? இந்த கையை இந்த மாதிரி வச்சிருங்க. இந்த விளக்கு இருக்கு. விளக்க ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. இந்த கையை இந்த மாதிரி வச்சுட்டு முருகரை நினைத்து நன்றாக தியானம் செய்து கொள்ளுங்கள். தியானம் செய்து கொண்டு பின்னர் வந்து நீங்க இந்த கையை இதே மாதிரியான இருக்கிற நிலையிலேயே அந்த குஞ்சனா மெத்தட் அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். நம்ம வந்து முருகரை வந்து நான் அந்த விளக்குக்கும் உங்களுக்கும் இடையிலே அந்த முருகரோட எனர்ஜி ஃபுல்லா ஓவராலா முருகருடைய ஆற்றல் உங்களுடைய விஷயமாக நீங்கள் வந்து அதை சேர்க்க போகிறீர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இது ஒரு தியானமா மெடிடேஷனா மாதிரியான ஒரு விஷயமாகவும் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயமா நீங்க வச்சுட்டு கண்களை மூடிக்கொண்டு இந்த ஹம்மிங் அதாவது இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த ஹம்மிங் பண்ணும்பொழுது முடிஞ்சா நாக்க மேல் பக்கமா வச்சுக்கங்க. முடிந்தால் அப்படி முடியலைன்னா சாதாரணமாக விட்டுடுங்க. அது மாதிரி வச்சுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் இருக்கும். இதை வந்து வாயை திறக்கக்கூடாது. இப்படியே வச்சுக்கிட்டு இருக்கணும். உங்களுக்கு இந்த இடத்துல எல்லாம் வைப்ரேஷன்ஸ் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த நேவல் சென்டரில் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மணிப்பூர சக்கரம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு வைப்ரேஷன்ஸ் அப்படின்றது வர ஆரம்பிக்கும். உங்களுடைய உச்சந்தலையில் வைப்ரேஷன்ஸ் வரும். உங்களுடைய ஆக்ஞா சக்கரத்தில் வந்து வைப்ரேஷன்ஸ் வரும். சாஸ்திராரத்தில் ஆக்ஞால இங்கெல்லாம் வந்து வைப்ரேஷன்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அது கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தோம்னா இதை கண்களை மூடிக்கொண்டு நீங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து கொண்டே இருக்க உங்களுக்கு அந்த ஒரு வைப்ரேஷன் அதாவது ஃபுல்லாக ஹோல் பாடி வைப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 1-2 தடவை நான் இப்போ சொன்ன மாதிரி 1-2 தடவை நீங்கள் ஹம்மிங் செய்யும்பொழுது எதுவும் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. அதற்கு பிறகாக முருகரை வந்து உங்களுக்கு நீங்கள் எந்த கோணத்தில் பார்க்கறதுக்கு எந்த கோலத்தில் முருகரை பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிக்குமோ அது மாதிரியான ஒரு கோலமாக விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. இது எக்ஸாக்டா எந்த மாதிரியான ஒரு விஷயமாக சித்தர்கள் செய்து வந்தார்கள் என்றால் ஆறுமுக கடவுளாக அவரை தியானித்து செய்து வந்தார்கள். நீங்க வந்து அது மாதிரியான ஒரு விஷயமா ஒரு சிலருக்கு வரலாம், வராம இருக்கலாம். நீங்க வந்து உங்களுக்கு வரக்கூடிய கோலத்திலேயே பண்ணிடுங்க. அதுக்கும் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு. நான் பலமுறை இதை செய்திருக்கிறேன். இதே மாதிரியான செவரல் மெத்தட்ஸ் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் இன்ஸ்டன்ட்டா நடக்கணும் அப்படின்றதுனால ஃபாரின் பீப்புளுக்கெல்லாம் வந்து ஒரு ஹீலிங் மெத்தட்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமா கேட்பாங்க. ஒரு 3 மாசம் பண்ணி கொடுங்க, 6 மாசம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு. அது மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாரின் பர்சன்ஸ்க்கு அவங்களுக்கு நம்ம வெளிநாட்டில் இருப்போம் அவங்களுக்கு டைம் கிடைக்காது அந்த மாதிரியான விஷய காரணத்தினால அவங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திற்காகவும் ஒரு தெய்வ அருள் கிடைக்கிறதுக்கு ஒரு செல்வ ரீதியான விஷயங்கள் கிடைக்கிறது டிசைர் ஃபுல்ஃபில்மெண்ட் இது மாதிரி நிறைய விஷயத்துக்கு சர்டன் மெத்தட்ஸ் நம்ம வந்து செய்வோம். அது மாதிரி நீங்க வந்து இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன ஒரு விஷுவலைசேஷன் அவங்களுக்கு இப்ப நம்ம வந்து அவங்களுக்கு செய்வோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை விஷுவலைஸ் பண்ணிப்போம். அது மாதிரி உங்களுக்கு என்ன ஒரு தேவையோ அதை விஷுவலைஸ் பண்ணிக்காம கடவுளை விஷுவலைஸ் பண்ணிக்கிறது. அந்த கடவுளை நீங்கள் எந்த ஒரு கோணத்திலே நீங்கள் பார்க்க விரும்புவீர்கள் எப்பவுமே அந்த முருகரை அப்படின்றது குழந்தை முருகராவா ஆறுமுக கடவுளாவா அல்லது வந்து ரொம்ப நீளமா இருக்கிற வந்து அந்த பாட்டு கேவ்ஸ்ல இருக்கிற மாதிரியான ஒரு முருகராவா எதுவுமே அந்த மாதிரியான ஒரு விஷயமா நீங்க வந்து பண்ணிக்கோங்க ரெகுலரா. அது மாதிரியான ஒரு விஷயமாக செய்து கொண்டு ஃபுல்லா அந்த ஹம்மிங்கிறது உங்களால முழு உணர்தல் இதுக்கு மேல என்னால முடியாது என் உடம்புக்கு என் உடம்பு தாங்காது பயங்கர வைப்ரேஷனா இருக்கு எனக்கு தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வரும் அல்லவா அந்த நிலை வரும் வரைக்குமே அந்த முருகரை வந்து உங்கள் கண்களுக்கு கொண்டு வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயமாக செய்து விடுங்கள். அதுக்கு வந்து உங்களுக்கு 2 நிமிஷத்துலயே உங்களால தாங்க முடியல அப்படின்ற மாதிரி இருந்தா அதையே நீங்க உங்களுக்கு சோதித்து பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வந்து உங்களுடைய மனம் எப்பவுமே வந்து நம்மளுடைய மனம் வந்து நம்மளை ட்ரிக் பண்ணிட்டே இருக்கும். போதும் போதும்னு. ஏன்னா மனமும் சரி, மூளையும் சரி நமக்கு எல்லாமே விஷயத்திலயுமே வந்து நமக்கு ஈஸியா ஏதாவது விஷயம் முடியறதுன்னா, அதையே தேடி போகக்கூடிய வகையிலே தான் நம்மளுடைய மூளையாகட்டும், நம்மளுடைய மனமாகட்டும் சிந்தித்துக் கொண்டிருக்கும். ஸோ அது மாதிரி இல்லாமல் அத நீங்க வந்து டெஸ்ட் பண்றது அப்படின்றது 2 நிமிஷம் இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் நேரம் பண்ணணும் அப்படின்னு அகைன் வந்து நீங்க வந்து அது அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 1 ஆர் 2 மினிட்ஸ்க்குள்ள முடியற மாதிரி இருந்ததுன்னா, இன்னும் கொஞ்சம் நேரம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாவே என்னால முடியலன்னு உங்க உடம்பே சொல்லும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் உடம்பு என்னால் இதற்கு மேல் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேரத்திலே, அந்த ஃபுல் வைப்ரேஷன் என்னால இதுக்கு மேல தாங்க முடியலன்னு ஒரு சிச்சுவேஷன் சொல்லுதுன்னா, அப்பொழுது அந்த முழு விஷயமும், அந்த ஒரு ஆற்றல்களும், தெய்வீக சக்தியும் உங்களை நோக்கி வந்துவிட்டது என்று அர்த்தம். ஸோ அது மாதிரியான ஒரு முறையிலே கண்களை திறந்து கொள்ளுங்கள். கை அப்படியே இருக்கட்டும். கை அப்படியே இருக்கட்டும். கண்களை திறந்து கொள்ளுங்கள். கண்களை திறந்துட்டு இந்த கையிலெல்லாம் அந்த வைப்ரேஷன்ஸ் வர ஆரம்பிக்கும்.
அதை அப்படியே நீங்கள் வந்து ஒரு சுவாமிக்கு நிவேதனத்துக்கோ அல்லது வந்து பூக்களை போடும்பொழுது அது மாதிரி பண்ற மாதிரி அந்த 6 விளக்குகளுக்கு எதிராக நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த 6 விளக்குக்கு முன்னால் நம்ம முருகர் வேணாலும் முருகர் வச்சுக்கலாம். ஸோ இப்போ அந்த 6 விளக்குகளில் அந்த விஷயத்தை அப்படியே நீங்கள் காட்டிவிட வேண்டியது. இல்லை இந்த மாதிரி இப்படி 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 ஒரு க்ளோசிங் மெத்தட், இப்படி ஒரு மாதிரியான ஒரு மெத்தட் டோட்டலாக இல்லை இந்த மாதிரியான ஒரு மெத்தட் உங்களுக்கு எதுவுமோ, அதாவது அந்த ஆற்றல்களை நம்ம வந்து கட்டுக்குள் வைக்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக அந்த ஆற்றல்களை நம்ம வந்து அந்த தெய்வீக ஆற்றலை நம்ம வந்து நம்மளுடைய மந்திரத்தை, நம்மளுடைய மந்திர சக்தியை, நம்மளுடைய எண்ணங்களை, நம்மளுடைய சங்கல்பத்தை அந்த ஒரு விளக்குக்கு செலுத்துகிறோம், அந்த ஒரு தெய்வத்திற்கு செலுத்துகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக அந்த ஒரு விஷயத்தை வைத்து விடலாம். பிறகு அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் கையை நீங்கள் நார்மலாக வச்சுக்கலாம். நார்மலாக வச்சுட்டு அகைன் வந்து அந்த இது விளக்கு இருக்கு இல்லையா, விளக்கை பார்த்துட்டு திரும்பியும் ஒரு ஹம்மிங் மெத்தட். இந்த ஒன்ஸ் நீங்க வந்து இந்த விஷயத்தை எல்லாமே நீங்க சமர்ப்பணம் செய்து விடுகிறீர்கள். சமர்ப்பணம் செய்த பிறகு கடைசியா ஒரு தேங்க்ஸ் கிவிங் அப்படிங்கிற மாதிரி திரும்பியும் ஒரு குஞ்சனம் மெத்தட். அது வந்து எவ்வளவு நிமிஷம் செய்யலாமோ எவ்வளவு நிமிஷம் செஞ்சுக்கோங்க. அதாவது 30 செகண்டோ 20 செகண்டோ ஒரே ஒரு நிமிஷமோ உங்களால் எவ்வளோ டைம் செய்ய முடியுமோ அது மாதிரியான விஷயமா 10 செகண்ட் செஞ்சாலும் ஓகே. ஜஸ்ட் ஒரு தேங்க்ஸ் கிவிங் அப்படின்ற மாதிரி, ஒரு கிராட்டிடியூட் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக, ஒரு சமர்ப்பணம் முடிந்து விட்டது அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்குண்டான ஒரு விஷயமா நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிடறோம். செய்து முடித்து விட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நீங்கள் முதல்ல இப்போ நீங்கள் அந்த கைகள்லாம் பண்ணும்போது நீங்கள் கண்களை திறந்துடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அந்த தேங்க்ஸ் கிவிங் அப்பவும் நீங்கள் வந்து அந்த கண்களை திறந்த நிலையிலேயே அந்த மாதிரியான ஒரு விஷயமா செய்யலாம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்களுடைய வாய் வந்து ஓப்பன் ஆகும். வாய் இது வரைக்கும் ஓப்பன் ஆகக்கூடாது. இந்த இடத்துலலாம் இந்த வைப்ரேஷன் இந்த இடம் மேலெல்லாம் உங்களுக்கு துடிக்க ஆரம்பிக்கும். பட் பரவாயில்ல, நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா மேல் பக்கமாக பார்த்து கொண்டு அந்த அது இது வரைக்கும் நீங்கள் அந்த வைப்ரேஷனோட அந்த இது இருக்கும் இல்லையா, அதை அப்படியே ஊதுவது. இப்படி ஊதுற மாதிரி மேல் பக்கத்தாக ஊதி விட்டு விடுங்க. மேல் பக்கமாக நீங்கள் ஊதி விடும் பொழுது அந்த யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு பஞ்சாங்கங்கள்ல இது நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். நான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். பஞ்சாங்கங்கள் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயம் சொல்றோம் இல்லையா, கரணம், நட்சத்திரம், யோகம், வாரம் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் நம்ம வந்து திதி அப்படின்ற மாதிரி விஷயமா சொல்ற மாதிரி அந்த யோகம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இன்னைக்கு பிரம்ம யோகம் இருக்கக்கூடிய தினம். அதனால இந்த ஒரு தினத்துல நீங்க அது மாதிரி மேலே ஊதி போடுறதுக்கு வந்து அதிகப்படியான பலன் தரும். நீங்க டெய்லியே இந்த மாதிரியான விஷயம் செய்யலாம், அது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரும். அப்படி இல்லாத பட்சத்தில் என்னால் டெய்லி இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்ற மாதிரியான விஷயமாக இருந்தாலோ, அல்லது முதல் நாள் உங்களுக்கு அந்த உணர்வு வரவில்லை என்றாலோ, உணர்வு வராமல் இருக்கிறதுக்கு 200% சான்ஸ் இல்லை. அப்படியே உங்களுக்கு வரல அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கண்டினியூ பண்ணி நீங்க டெய்லியே பண்ணிட்டு இருங்க. அப்படி உங்களுக்கு உணர்வு வந்து விட்டது அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்களா நான் சொல்லாமே நீங்க செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. டெய்லியே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காந்து. முதல் நாள் தான் நான் சொல்லும்போது மேபி இது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் மாதிரி தோணும் உங்களுக்கு. ஆனா இதை செய்யும்போது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டே செஞ்சிட்டீங்கன்னா அதோட அந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா, அந்த சந்தோஷம் உங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டே இருக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களால் அதை கட்டுப்படுத்த முடியாது. அந்த சந்தோஷத்தை நாடி மனம் போகும். நமக்கு வந்து ஏதாவது ஒரு சந்தோஷம், நமக்கு ஒரு ஆசை இருந்ததுன்னா அதில் ஒரு சந்தோஷம், ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம், அதில் ஒரு இன்பம் அடைந்து விட்டோம் என்றால் அந்த இன்பத்தை தேடி அந்த ஒரு பிளிஸ்ஸை தேடி நம்ம வந்து போயிட்டே இருப்போம் தெரியுமா. எதையாவது ஒரு விஷயம் செஞ்சால் நமக்கு சந்தோஷமா இருக்கு, அந்த மாதிரியான ஒரு நிலையாக உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து நடந்து கொண்டே இருக்கும் தினசரியே. அதனால இதுக்கு வந்து இவ்வளவு நாள் அவ்வளவு நாள் கவுண்டிங்லாம் இல்லை. நம்ம வந்து தெய்வத்தை வழிபடுவதற்கோ மந்திரம் சொல்வதற்கோ இதுக்கெல்லாம் எதுக்கு நம்ம வந்து ஒரு கவுண்டிங்கோ இவ்வளவு நாளோ அது மாதிரியான ஒரு விஷயம்லாம் வச்சுக்கணும்னு அவசியம் எதுவும் இல்லை இல்லையா. ஸோ நாம வந்து அந்த ஒரு விஷயம் நமக்கு உணர்தல் அப்படின்ற ஒரு விஷயத்திற்காக தான் இந்த மாதிரியான கவுண்டிங் எல்லாம் கொடுத்துருக்கிறது. நீங்க எவ்வளவு நாள் செய்ய முடியுமோ அது மாதிரியான ஒரு நாளாக செய்யுங்க. இல்லையானா நான் சொல்ற மாதிரி ஆரம்பிச்சிட்டீங்க இன்னைக்கு அப்படின்ற மாதிரி தான் தைப்பூசம் வரைக்கும் தொடர்ந்து செய்து வாருங்கள். அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை 2 நாள் அப்படி வச்சுக்கோங்க. இல்ல ஆனா நான் என்ன பொறுத்த வரைக்கும் இது மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா நீங்க வேண்டான்னு சொன்னாலும் செஞ்சுட்டே தான் இருப்பீங்க. அது மாதிரியான ஒரு விஷயமாக இந்த ஒரு விஷயம் அதற்கு உண்டான பலனையும் உங்களுக்கு தரும். அந்த நாள்லேயே பலனையும் தரும். அந்த நாள்லேயே அந்த தெய்வீக உணர்தலையும் உங்களுக்கு கண்டிப்பான முறையிலே கொண்டு வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்க அந்த விளக்கு எல்லாத்தையும் நீங்க டிஸ்போஸ் நிவேதனம் அந்த இடத்துலயே நீங்க நிவேதனம் பண்ணி விட்டுட்டு விளக்குக்கே நீங்க நிவேதனம் பண்றீங்க. நிலக்குக்கே நிவேதனம் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நீங்க வந்து உங்களுடைய வேலைகளை பார்க்க துவங்கலாம். அவ்வளவுதான். இது வந்து இந்த மாதிரியான ஒரு மெத்தட் ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தட். என்ன ஒரு டிசையர் நீங்க வச்சுக்கிறீங்களோ, என்ன ஒரு சங்கல்பத்தை நீங்கள் வைத்துக் கொள்கிறீர்களோ, அதே சங்கல்பத்தை அந்த சங்கல்பம் சித்தியாகும் வரை, அந்த சங்கல்பம் நடந்து முடியும் வரை அந்த ஒரு விஷயத்தையே நினைத்துக் கொண்டிருங்கள். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விஷயமா செய்யாதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நான் பலமுறை சொல்லிட்டேன், சொல்ல வேண்டாம், அவாய்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். பட் அகைன் புதிதாக பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து பயன்படும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்தையும் சொல்றேன். அதனால அந்த மாதிரி நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒன்னொன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அதோடைய டைம் வந்து ரொம்ப 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 நாள் எடுக்கும். அதனால உங்களுக்கு இன்ஸ்டன்டா நடக்கணும்னா இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்து பலனடையுங்கள். நம சிவாய.